காய்ச்சல் காரணமாக இதுவரை 7 பேர் இறந்திருக்கின்றார்கள். பெரும்பாலும் இளம் வயதினர்கள் தான் பாதிக்கப்பட்டுள்ளார்கள். உறவுகள் அனைவருக்குமே வணக்கம். இலங்கையை பொறுத்தவரையில் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இயற்கை அனர்த்தங்களுடைய சீற்றங்கள் அல்லது இயற்கை அனர்த்தங்கள் காரணமாக பார்த்தீங்கன்னா பல இழப்புகளும் இடம்பெற்று கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் புதிதாக வட மாகாணத்தில் குறிப்பாக யாழ்ப்பாண மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு வைரஸ் தொற்று காரணமாக பலரும் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த விஷயம் உண்மையாகவே பலருக்கும் கடத்தப்பட வேண்டியது, பலரும் அவதானமாக இருக்க வேண்டிய ஒரு விடயம் என்பதால் பார்த்தீங்கன்னா நான் இந்த இடத்துல இந்த விடயம் சம்பந்தமாக கொஞ்சம் விவரமாக பதிவிடலாம் என்று தான் இருக்கிறேன். அனைவரும் பகிர்ந்து கொள்ளுங்கள். ஏனென்றால் இது ஒரு லேசாக விட்டு விலகி கடந்து செல்லக்கூடிய ஒரு விடயமாக இல்லை. இது பாரதூரமான ஒரு விளைவுகளை கொண்டு சேர்க்கக்கூடிய ஒரு காய்ச்சலாகத்தான் பார்த்தீங்கன்னா இந்த வைரஸ் காய்ச்சல் இருக்கின்றது. இதுவரையும் பார்த்தீங்கன்னா இந்த வைரஸ் காய்ச்சலால் 7 உயிர்கள் பறிப்போயிருக்கின்றன. அதுவும் இளம் வயதை சேர்ந்தவர்கள் இதுக்குள்ளே அடங்குகிறார்கள். இளவயதுக்காரர்கள் அதோடு பார்த்தீங்கன்னா அதிகமாக ஆண்கள் தான் பெருமளவில் இந்த தாக்கத்துக்குள்ளாக இருக்கிறார்கள். பொதுவாக யாழ்ப்பாணத்தில் பார்த்தீங்கன்னா பருத்தித்துறை, கரவட்டி, சாவகச்சேரி பகுதிகளெலாம் பார்த்தீங்கன்னா இது இப்போ வரையும் பதிவாக இருக்குது. இந்த காய்ச்சல், இந்த வைரஸ் அந்த இடங்களில் தான் பரவி இருக்கின்றது. இது தொடர்பாக மேலதிகமான ஆராய்ச்சிகள், தேடுதல்கள் எல்லாமே இடம்பெற்று கொண்டு தான் இருக்கின்றன. இந்த வைரஸ் காய்ச்சல் அதாவது பார்த்தீங்கன்னா அதோட இந்த இறந்தவர்களுடைய மாதிரிகள், அதாவது இறந்தவர்களுடைய பரிசோதனைகள் போது பார்த்தீங்கன்னா அவை கொழும்புக்கு அனுப்பப்பட்டு, கண்டிக்கு அனுப்பப்பட்டு எல்லாம் சோதிக்கப்பட்ட இடங்களில் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா அது எலிக்காய்ச்சல் என்ற ரீதியில் பார்த்தீங்கன்னா அது முடிவுகள் வெளியால் வந்திருக்கு, அதிர்ச்சியை கொண்டு வந்திருக்கு. இந்த எலிக்காய்ச்சல் காரணமாக இலங்கையை பொறுத்தவரையில் இப்போ பார்த்தீங்கன்னா அதிகளவான மக்கள் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையில் இங்கே யாழ்ப்பாணத்தை பொறுத்தவரையில் இவை எல்லாமே குறைவாக இருந்த காலத்தில் இந்த இயற்கை அனர்த்தம், இந்த வெள்ளம், தொடர்ச்சியான மழை காரணமாக பார்த்தீங்கன்னா இந்த பாக்டீரியாக்கள், வைரஸுகள் எல்லாமே பரவ தொடங்கி இருக்கின்றன. அந்த தாக்கம் தான் பார்த்தீங்கன்னா இப்போ மக்கள் மத்தியில் பரவி அது மக்களுக்கு உயிராபத்தை கொண்டு வரக்கூடிய ஒரு காரணியாக சமூகத்தில் படர்ந்திருக்கிறத பார்க்கக்கூடியமாக இருக்கிறது. இந்த சூறாவளி அல்லது வெள்ளத்துக்கு பிறகு பார்த்தீங்கன்னா மக்கள் அசுத்தமான நீரில் நடந்து திரிகிறது, இல்லாட்டி பார்த்தீங்கன்னா அசுத்தமான நீரை குடிக்கிறது, இல்லாட்டி பார்த்தீங்கன்னா சுட்டாரி அல்லது சுட வைக்கப்பட்ட அந்த நீரை அருந்தாமை என்பதுதான் பார்த்தீங்கன்னா இவை பரவியதுக்குரிய காரணம் என்று பார்த்தீங்கன்னா இப்போ ஓரளவுக்கு தெரிவிக்கணும். ஏனென்றால் அந்த அசுத்தமான நீரில் அந்த பாக்டீரியாக்கள் கலந்து தான் பார்த்தீங்கன்னா இந்த வைரஸ் பரவி கொண்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கு. இதை கட்டுப்படுத்துவதற்கு பார்த்தீங்கன்னா மக்களாகிய நாங்கள் சுத்தமான கொதித்தாரிய நீரை பருக வேண்டும். அதோடு பார்த்தீங்கன்னா குளம் குட்டைகளில் குளிக்க வேண்டாம் என்று சொல்லப்பட்டுகின்றது. நீந்த வேண்டாம், அல்லது இந்த வெள்ள நீர்களுக்குள்ள கால்களை கொண்டு செல்ல வேண்டாம், அல்ல வெள்ள நீர்கள் கால்களுக்கு போனாலும் அதை உடனே கழுவி சுத்தப்படுத்திக் கொள்ளுங்கள் என்று சொல்லப்பட்டுகின்றது. அதோடு பார்த்தீங்கன்னா கால்களில் செருப்பு அல்லது சப்பாத்து இல்லாமல் பார்த்தீங்கன்னா சேற்று நிலங்களுக்கு இறங்க வேண்டாம் என்று சொல்லி கிடக்கு. இயலுமானவரை பார்த்தீங்கன்னா வெள்ளத்துக்குள்ள இறங்கவே வேண்டாம் என்று சொல்லியிருக்கணும். இந்த நோய் மனிதனிலிருந்து மனிதனுக்கு நேரடியாக பரவாது என்றும் பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்கணும். இது ஒரு வைரஸ் என்றபடியால் மனிதனிலிருந்து ஒரு மனிதனிலிருந்து இன்னொரு மனிதனுக்கு அந்த நோய் கடத்தப்படாது என்றதையும் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல சொல்லியிருக்கிறேன். அதில் பார்த்தீங்கன்னா இன்றைய தினம் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் இது சம்பந்தமான பல கலந்துரையாடல்கள், பல மேலதிகாரிகள் எல்லாமே இது தொடர்பான ஆராய்ச்சிகள் எல்லாமே நடந்து கொண்டிருந்த அந்த காட்சிகளை நீங்கள் இப்போ பார்க்கக்கூடியமாக இருக்கும். இந்த வைத்திய நிபுணர்கள் சொல்லியிருக்கக்கூடிய தகவல்கள் என்னென்ன சொல்லினோம், இதை நாங்கள் எவ்வாறு கட்டுப்படுத்தலாம் என்பது, என்ன நடந்தது, ஏன் இவ்வாறு வந்தது என்பது தொடர்பாக வருகின்ற இந்த காணொலியில் பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த வைத்திய நிபுணர்கள் சொல்வதை கேட்டு உங்களுக்கோ அல்லது உங்களுக்கு அருகில் இருக்கக்கூடியவர்கள் அல்லது உங்களை சார்ந்தவர்களுக்கு இந்த வைரஸ் பரவாமல் இருப்பதற்குரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ளுங்க. இது ஒரு விழிப்புணர்வாக பொதுமக்கள்கிட்ட கொண்டு சேருங்க. ஏன்னா பலரும் இதில் பாதிக்கக்கூடிய அந்த நிலைமையில இருக்குது. அதனால் பார்த்தீங்கன்னா இந்த காணொலியை பார்த்து கொஞ்சம் விழிப்படைஞ்சு கொள்ளுங்க. அனைவருக்கும் வணக்கம். இன்று இந்த காலகட்டத்தில் யாழ் மாவட்டத்தில் மழைக்கு பின்னாக பல நோயாளிகள் காய்ச்சலுடன் அனுமதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். கூடுதலான நோயாளிகள் வடமராட்சி பகுதியில் பைன்விற்று பேஸ் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணப்பட்டிருக்கிறார்கள். அங்கிருந்து சில நோயாளிகள் இங்கே மாற்றப்பட்டிருக்கிறார்கள். இப்பொழுது ஒரு நோயாளியினுடைய இரத்த பரிசோதனை பிறகு எலிக்காய்ச்சல், லெப்டோஸ்பைரோசிஸ் என்பதை உறுதிப்படுத்தி இருக்கிறது. மற்றவர்களின் சாம்பிள்கள் அனுப்பப்பட்டு அவையுடைய இரத்த பரிசோதனை முடிவுகள் இன்னும் கிடைக்கவில்லை. இப்பொழுது மினிஸ்ட்ரி லெவல்லையும், ஹெல்த் மினிஸ்ட்ரி லெவல்லையும், லோக்கல் லெவல்லையும், ஹாஸ்பிட்டல் லெவல்லையும் இது சம்பந்தமான தகவல் திரட்டல்கள் மற்றது ஆராய்ச்சிகள் நடந்து கொண்டிருக்கின்றன. விரைவில் நாங்கள் இதுக்குரிய காரணத்தை தெளிவாக கூற முடியும் என்று சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன். யாழ்ப்பாண மாவட்டத்தில் தற்போது பரவி வரும் ஒரு விதமான காய்ச்சல் காரணமாக இதுவரை 44 பேர் வைத்தியசாலைகளில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்றுள்ளனர். தற்போது 32 பேர் பருத்தித்துறை ஆதார வைத்தியசாலையிலும் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையிலும் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இவர்களில் அனைவரும்
பருத்தித்துறை, கரவெட்டி, சாவகச்சேரி சுகாதார வைத்திய பிரிவுகளைச் சேர்ந்தவர்கள். இந்த காய்ச்சல் காரணமாக இதுவரை 7 பேர் இறந்திருக்கின்றார்கள். இவர்களிலே 6 இறப்புகள் யாழ்ப்பாணம் மாவட்டத்திலிருந்தும் 1 இறப்பு முல்லைத்தீவு மாவட்டத்திலிருந்தும் பதிவு செய்யப்பட்டுள்ளது. இந்த நோயாளர்களிடம் இருந்து எடுக்கப்பட்ட மாதிரிகள் கொழும்பிலுள்ள கொழும்பு மருத்துவ ஆராய்ச்சி நிறுவனத்துக்கு அனுப்பப்பட்டிருந்தது. எங்களுக்கு 2 பேருடைய முடிவுகள் கிடைக்கப்பெற்றுள்ளது. அதன் மூலம் இந்த இருவருக்கும் லெப்டாஸ்பைரோசிஸ் என்று சொல்லப்படுகின்ற எலிக்காய்ச்சல் இருப்பதாக உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. எனவே தற்பொழுது நாங்கள் இந்த எலிக்காய்ச்சல் மேற்படி காய்ச்சலை எலிக்காய்ச்சலாக கருதி எங்களுடைய சிகிச்சைகளும் தடுப்பு நடவடிக்கைகளும் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. இக்காய்ச்சல் தற்போது பரவி வருகின்ற பருத்தித்துறை, கரவெட்டி, சாவச்சேரி பிரதேச வைத்தியசாலை பிரதேச சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவுகளிலே நாங்கள் ஒரு நாள் காய்ச்சலாக இருந்தாலும் பொதுமக்களை உடனடியாக அருகிலுள்ள அரசாங்க வைத்தியசாலைகளுக்கு செல்லுமாறு கேட்டுக்கொள்கின்றோம். இது சம்பந்தமாக எங்களுடைய சுகாதார வைத்திய அதிகாரிகள் ஒலிபெருக்கி மூலம் பொதுமக்களுக்கு அறிவுறுத்தி வருகின்றார்கள். அதேபோல பிரதேச செயலாளர்களின் உதவியோடு அவர்களது கிராம மட்ட உத்தியோகத்தர்களின் மூலமாக கிராமத்திலே மக்களுக்கு இது சம்பந்தமான விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டு வருகின்றது. இந்த எலிக்காய்ச்சல் ஏற்படக்கூடிய ஆபத்து இலக்கினர்களாக விவசாயிகள், மீன்பிடி தொழிலாளர்கள், துப்புரவு பணியாளர்கள் இருக்கின்றார்கள். அவர்களுக்கு இந்த எலிக்காய்ச்சலுக்கான தடுப்பு மருந்து வழங்குவதற்குரிய ஏற்பாடு நாங்கள் செய்திருக்கின்றோம். விவசாய திணைக்களத்தின் உதவியோடு அவர்களது பிரதேச மட்ட உத்தியோகத்தர்களின் உதவியோடு கிராம மட்டத்திலே அந்த தடுப்பு மருந்துகளை வழங்குவதற்கு நாங்கள் ஏற்பாடு செய்திருக்கின்றோம். அவர்கள் மூலம் அந்த கிராம மட்ட கமக்கார அமைப்புகள், விவசாய அமைப்புகள் மூலம் அந்த தடுப்பு மருந்துகளை வழங்குவதற்குரிய ஏற்பாடுகளை நாங்கள் செய்திருக்கின்றோம். இந்த நோய் பரம்பலை ஆய்வு செய்து எங்களுக்கு ஆலோசனை வழங்குவதற்காக மத்திய சுகாதார அமைச்சின் தொற்று நோய் தடுப்பு பிரிவிலிருந்து வைத்திய நிபுணர்கள் குழு ஒன்று யாழ்ப்பாணம் மாவட்டத்துக்கு வருகை தந்திருக்கின்றது. அவர்கள் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலைக்கு தற்போது சென்று அங்கே ஆய்வுகளை முடித்திருக்கின்றார்கள். தற்போது அவர்கள் பருத்தித்துறை ஆதார வைத்தியசாலைக்கு சென்று அங்கே ஆய்வுகளை மேற்கொண்ட பின்னர் பருத்தித்துறை, கரவெட்டி, சாவச்சேரி சுகாதார வைத்திய அதிகாரி பணிமனைகளிலும் களத்திலும் ஆய்வுகளை மேற்கொண்டு இந்த நோயை எவ்வாறு பரம்பலை எவ்வாறு கட்டுப்படுத்துவது என்பது சம்பந்தமான ஆலோசனைகளை எங்களுக்கு வழங்க இருக்கின்றார்கள். மேலும் ஒரு குழுவினர் நாளை கொழும்பு தொற்று நோய் தடுப்பு பிரிவிலிருந்து இங்கே வருகை தர இருக்கின்றார்கள். மேலும் இந்த நோய்க்கு சிகிச்சை வழங்குவதற்கு அல்லது தடுப்பு மருந்து வழங்குவதற்குரிய மருந்து தொகுதி ஒன்று இன்றைக்கு எங்களுக்கு மத்திய சுகாதார அமைச்சின் மருந்து வழங்கல் பிரிவினாலே யாழ்ப்பாணம் மாவட்டத்திற்கு வழங்கப்பட்டிருக்கின்றது. அது எங்களுக்கு நாளை காலையிலே கிடைக்கும். நாங்கள் யாழ் மாவட்டத்தில் உள்ள அந்த குறிப்பிட்ட சுகாதார வைத்திய அதிகாரி பணிமனைகளுக்கும் அந்த பிரதேசத்தில் உள்ள வைத்தியசாலைகளுக்கும் ஏற்கனவே அனுப்பி வைத்துள்ளோம். நாளைய தினம் கிடைக்கின்ற மருந்துகளையும் நாங்கள் வழங்கக்கூடியதாக இருக்கும். 10 மாதிரிகள் கிட்ட அனுப்பப்பட்டுள்ளது. எம்ஆர்ஐக்கு, மருத்துவ ஆராய்ச்சி கழகத்துக்கு நாங்கள் ஒரு மாதிரி கண்டிக்கு அனுப்பியிருக்கின்றோம். அதாவது வைரஸ் சம்பந்தமான, அதாவது ஹென்டா வைரஸ் என்று சொல்லப்படுகின்ற அந்த ஒரு வைரஸாக இருக்கலாமா என்று உறுதிப்படுத்துவதற்காக ஒரு மாதிரி கண்டிக்கு அனுப்பப்பட்டுள்ளது. எங்களுக்கு வந்த அறிக்கைகளின்படி 4 ரிப்போர்ட்ஸ் அறிக்கைகள் வந்தன. அதில் 2 உறுதிப்படுத்தப்பட்டுள்ள பாசிட்டிவ் என்று வந்திருக்கின்றது, 2 நெகட்டிவ் என்று வந்திருக்கின்றது. கூடுதலாக நாங்கள் அவதானிப்பது, முதலாவது ஆண்கள் மத்தியிலே, பெண்களை விட ஆண்கள் மத்தியிலே தான் கூடுதலாக நோயாளர்கள் இனம் காணப்படுகின்றார்கள் ஒன்று. 2வது, பெரும்பாலும் இளம் வயதினர் தான் பெரும்பாலும் கூடுதலாக பாதிக்கப்படுகின்றனர். என்றால் அதாவது வெளியிலே கூடுதலாக, உதாரணத்துக்கு தொழிலுக்கு செல்பவர்கள், இந்த வெள்ள நீரோடு தொடர்பிலே இருப்பவர்கள் என்று கூடுதலாக இளம் பிராயத்தினர் தான் கூடுதலாக பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த ஏற்பட்ட இறப்புகளிலும் 7 இறப்புகளிலே 2 பேர் மட்டும்தான் 60 வயதுக்கு மேற்பட்டவர்கள். ஏன்னா 5 பேரும் கிட்டத்தட்ட 20 தொடங்கி 50 வயதுக்கு உட்பட்டவர்கள். பெரும்பாலும் இளம் வயதினர்கள் தான் பாதிக்கப்பட்டுள்ளார்கள்.
யாழ்ப்பாணத்து பொதுநா வைத்தியசாலையும் மருத்துவ ஆதார வைத்தியசாலையும் தற்பொழுது மொத்தமாக எத்தனை பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர்? தற்போது இன்றைக்கு காலையில் 32 பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இல்லை, ஒரே குடும்பத்தைச் சேர்ந்தவர்களாக நாங்கள் அப்படி எங்களுக்கு அறிக்கையிடப்படவில்லை. எலிக்காய்ச்சல் என்பது ஒரு மனிதனிலிருந்து நேரடியாக இன்னொரு மனிதனுக்கு நேரடியாக தொற்று ஏற்படாது. அப்போ ஒரு குடும்பத்திலேயே 2-3 பேருக்கு ஏற்பட்டதாக இதுவரைக்கும் எங்களுக்கு அறிக்கையிடப்படவில்லை. எலிக்காய்ச்சல் என்பது லெப்டோஸ்பைரோசிஸ் என்பது ஒரு வகையான லெப்டோன்னு சொல்கிற பாக்டீரியாவிலிருந்து, அந்த பாக்டீரியா வந்து பொதுவாக எலி, ஆடு, மாடு, பன்றி போன்ற மிருகங்களின் சிறுநீரோடு தான் வெளியேற்றப்படும். பொதுவாக அந்த வயல் நிலங்கள், சதுப்பு நிலங்களில் தான் இந்த இந்த மிருகங்களின் இந்த சிறுநீர், குறிப்பாக எச்சங்களோடு வெளியேற்றப்பட்டு அந்த வயலில், சதுப்பு நிலங்களில் அல்ல வெள்ள நீரில் மக்கள் அது தொடுகை ஏற்படும் போது, குறிப்பாக அவர்களுடைய காலில் ஏதாவது புண், காயங்கள் இருந்தால் அதன் மூலம்தான் அது உடம்பில் அந்த கிருமி தொற்றிக்கொள்ளும். அதன் மூலமாகத்தான் அது ஏற்படுறது. பொதுவாக நேரடியாக ஒரு மனிதனிலிருந்து இன்னொரு மனிதனுக்கு அது ஏற்படாது, தொற்றுக்கொள்ளாது. இதுவரை சிகிச்சை பெற்று வராங்கல்ல, இந்த துறையினர் விவசாயமாக எந்த துறையில் அதிகம் பாதிக்கும்? நாங்கள் அவதானித்தளவில் கூட விவசாயம், மீன்பிடி இதனவர்கள் குறைவு. 1-2 பேர் எங்களுக்கு அப்படி மீன்பிடிக்கிலேருந்து 1-2 பேர் தான் எங்களுக்கு ரிப்போர்ட் பண்ணப்பட்டிருக்கு. பெரும்பாலும் விவசாயம் செய்வார்கள்.